ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷோ காமிக்கிறாங்க. அவன் எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் அங்கே ஷோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட சேர்ந்து அங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அவனோட நேம் வந்து லீ அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவன் எப்பயுமே வெளியே போய் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. என்னை வந்துட்டு அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி நானுமே அப்ராடுக்கு கிளம்பி வர்றதா முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதும், நீ நல்லா யோசிச்சுக்கோ, ஒரு டைம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா திரும்ப ரிட்டன் அங்கே போக முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் அவள் சைன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி பாக்ஸில் போட்டு அங்கே வந்து மூடி வச்சுட்ருக்கா. இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவன் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த லீயை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஃப்ளார்லாம் கொண்டு வந்துட்டுருக்கான். டார்லிங் இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு டைம் ஆகிருச்சு, எங்கள் ஒர்க் ரொம்ப பிஸியாக இருந்த வாசி உன்னை வந்து மீட் பண்ண முடியல அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். ஆனால் எப்பயுமே அங்கே வந்துட்டு ஆனிவர்சரிக்காக அவன் வந்துட்டு ஒரு சென்ட் பாட்டில் வந்துட்டு கொடுத்துருப்பான் போல். ஆனால் நம்ம ஹீரோயின் எனக்கு அது அலர்ஜி அப்படின்றத சொல்கிறா. பட் இருந்தாலுமே அவன் வட்ட சாரி சொல்லிட்டு இதே மாதிரி தான் வேலை பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீ கோவெல்லாம் படமாட்டேலன்னு சொன்னதும் நான் ஏன் கோவப்பட போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அப்போ நீ என்ன எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி வஸ் டின்னர் எல்லாம் இன்றைக்கி நான் ரொம்ப வந்துட்டு கம்மியாக இருக்கேன்னு சொன்னதும், இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொன்னதும், சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அவளோட கழுத்தில் வந்து லிப்ஸ்டிக் மார்க்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாயிடுச்சு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை கொடுத்ததும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை வாங்கிக்கிறான். ஆனால் நீ இதை ஒரு வாரத்துக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் தான் நீ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் அவனுமே நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான். அவளோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பாசமாக அங்கே தடவிட்டே பேசினதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு அருவருப்பாக இருக்குது. என்னென்ன வேலை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கையெடுத்ததுமே என்னாச்சு, ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கோவமாக இருக்க, நான் வந்து லேட்டாக வந்துட்டேன்னு கோவப்படுறியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்துட்டு கரெக்டான டைம் வந்துடுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து அங்கே ஸ்னோ வந்துட்டு பார்க்க போகணும், நீ கூடிய சீக்கிரம் வந்துட்டு சரியாயிருவா, அந்த நாளுக்காக தானே நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என் வாழ்க்கையில் நான் பெரிய மிஸ்டேக் தான், நான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தது தான் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறா. இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது போல். ஆனால் இவனை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பாவம் அங்கே அடிபட்டு கால் நடக்க முடியாமல் போயிருந்திருக்கு. ஸோ இவன் வந்துட்டு இப்போ அவங்ககிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நான் மட்டும் வந்து அந்த டயத்தில் செத்து போயிருந்தேனா இல்லை கால் வராமல் போயிருந்தேன் நான் என்னத்துக்கு ஆகியிருப்பேன்னு சொல்லு, உன்னால தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், நான் எப்பயுமே உன்னை வந்துட்டு ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வாய் கூசாமல் அங்கே வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு சரி வா நான் உன்னை போய் குளிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த அந்த மிஸ்ட்ரஸ் தான் அங்கே கால் பண்ணுறா. அவன் ஃபோன் அங்கே கட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு எதுக்காக திரும்ப திரும்ப ஃபோன் வந்தால் கட் பண்ணிட்டு இருக்க, முக்கியமான காலாக இருக்க போது நீ போய் பிஸ்னஸை பாரு, நான் வந்துட்டு என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். போயிட்டு ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டேவும் அவன் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கால் சரியாயிடுச்சு போல். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். மனுஷங்க வந்துட்டு டயத்துக்கு தக்கன அவங்க புத்திகளையுமே மாற்றிக்குவாங்களா அப்படின்ற சொல்லிட்டு கவலையாயிடுச்சுக்கு. இவனை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரேயெல்லாம் அப்படி பண்ணியிருந்துருக்கான். அவன் தான் இப்போ இப்படி மாதிரி போயிருக்கான். நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சதுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஆனால் இப்போ என்னால் நடக்கக்கூட முடியாது, நான் எப்படி வந்துட்டு உன் கூட சேர்ந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன் சொன்னதும் உனக்காக வந்துட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு நான் எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேன், உன்னால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு பாசமாக பேசி நம்ம ஹீரோயினை மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கான். நீ என்னை ஏமாற்ற மட்டும் செஞ்சேன்னா நான் உடனே உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னதுமே ஆனால் அந்த நாள் மட்டும் எப்பயுமே வராது அப்படின்றது அங்கே அவன் சொல்லியிருக்கான். பிறகு இப்படியே வந்து டேட் போயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ இந்த உனக்காக நான் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பாடை நீ சாப்பிடு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு இந்த சாப்பாடு வேணான்னு சொன்னதும் இது உன்னோட ஃபேவரட் ஃபுட் தான் சொன்னதும் இல்லை எனக்கு பசிக்கலைன்னு நம்ம சொல்கிறா. சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரை மீட் பண்ண போகும்போது அங்கே நர்ஸுங்க எல்லாமே பார்த்துட்டு இவர் வந்துட்டு அந்த பெரிய ப்ரொடியூசர் லீ தானப்பா, தன்னோட ஒய்ஃப் வந்து உடம்பு முடியாமல் எப்படி வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இவனை பற்றி நல்ல விதமாக பேசுகிறாங்க. பட் இவ எப்படிப்பட்ட ஃப்ராடுன்றது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மிஸ்ட்ரஸ் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா. அவர் வந்துட்டு எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், நேற்று நைட் அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, என்னோடய கால் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா, ஆனால் நீ வந்துட்டு எதுக்கு லாய்க்காக இருக்க அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறா.
அந்த லீய பார்த்தா அந்த ஜோ கூட தான் சேர்ந்து அங்கே மெசேஜ் பண்ணிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்ததுமே அவன் வந்துட்டு இல்லை ஒர்க் விஷயமா தான் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு நான் இப்போ தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ கவலை ஆகிட்டுருக்கே, நான் அவ்வளோதான் மீட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இப்படியே ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. பாவம் அவன் வரவே இல்லை. அங்கே வெளியே பார்த்தா அங்கே ஸ்னோவாக வந்துட்டு பொழிஞ்சிட்ருக்கோமே. ஹீரோயின் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெளியே வந்து பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டேக்கா. இந்த மாதிரி ஒரு ஸ்னோவை தானே அவன் வந்துட்டு பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். ஸோ வந்துட்டு இப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே உள்ளே வந்து பார்த்தா வெளியே எல்லாருமே விழுந்தடிச்சு ஓடி வர்றாங்க. இப்படி ஆக்ட்ரஸ் ஷோ வந்திருக்காங்களாம் அப்படின்ற செட்டு பார்த்தா அங்கே கார்லேருந்து அவள் தான் இறங்கி வர்றா. இவ தான் அந்த லீயோட மிஸ்டர் சேவும். அங்கே எல்லாருமே வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் வராராம் போகிறாராமே, என்ன விஷயம், பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கீங்களா, அவர் யார், நீங்கள் வந்துட்டு ரிவீல் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா அந்த லீ தான் உள்ளே இருக்கா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே மனசே உடஞ்சி போயிடுறா. இப்போ வரைக்கும் கண் கூட அதை பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த கன்றாவி அவளால் பார்க்க வேண்டியது ஆயிடுது. அப்போ அந்த ஷோ வந்துட்டு நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், இப்போயுமே என் கூட தான் சேர்ந்து இருக்காரு, பட் வந்துட்டு அவர் ரொம்பவே ஸ்பெஷல், ஸோ வந்துட்டு உங்களுக்கு நான் பிறகு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டேக்கா. ஸ்னோ பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், அதனால தான் அவர் வந்துட்டு எனக்காக இந்த ஃபேக்காக வந்து ஸ்னோலாம் ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு நக்கலாக ஹீரோயினை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு போகவுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலே வந்துட்டு பெரிய விஷயம் தெரியுமா, இப்படி ஆர்டிஃபிஷியலாக வந்து ஸ்னோலாம் உருவாக்குறது ரொம்ப அவங்க லைவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, மிஸ்டர் லீயை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா, அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்துட்டு உட முடியாதவங்களாம், அப்படி இருந்து அவர் அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்களோ அப்படின்ற சைட்டு அவங்க வந்துட்டு இவனை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப உட முடியாமல் போயிடுது. அப்போ அந்த லீ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவன் சாரி கேட்குறான், நேற்று கொஞ்சம் ஒர்க் பிஸியில் நான் வந்து வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு, நீ எப்படி வெளியே வந்த அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு பேசுகிறதுக்கு எங்கள் விருப்பம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கா. சரி ப்ரொஃபஸர் ஃபேங்கை போய் நீ பார்த்து அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னதும், என்ன சொல்லுவார், வழக்கம் போல தான் உன்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும், நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, இப்போலாம் டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருச்சு, கூடிய சீக்கிரம் நீ வந்துட்டு நல்லா இருவ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை பற்றி நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நேற்று வந்துட்டு இந்த ஷோ வந்திருந்தாங்களே என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப நோஸ் ஆகிட்டுருக்கு. உடனே அவன் எனக்கு கீழே வந்துட்டு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லார் வீட்லேயும் என்ன நடக்குது, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா நான் போய் பார்த்துட்ருக்க முடியுமா அப்படின்ற சொன்னதும், அவங்களுக்காக வந்துட்டு ஏதோ ஸ்னோலாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா அவங்க பாய் ஃப்ரெண்ட், ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க போல், இப்படிப்பட்ட பர்சன்ஸ் வந்துட்டு விட்டுட்டு போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், ஏன்னா என் மனசில் நீ தான் இருக்கு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் உன் மனசில் வேணா நான் இருக்கலாம், ஆனால் உன் பாடி வந்துட்டு வேறு ஒரு லேடியை தானே தேடிட்டுருக்கு அப்படின்ற சைட்டை அவள் ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கா. நீயே வந்துட்டு இந்த ஃபேக்கான ஸ்னோவெல்லாம் நீ வந்துட்டு பார்த்துட்ருக்க, நான் நினச்சேன்னா இதை விட வந்துட்டு பெருசாக உனக்காக ரெடி பண்ண முடியும்னு சொன்னதும், எனக்கு இப்படி ஃபேக்காக இருக்க எதுவுமே பிடிக்காது, என்கிட்ட போய் பேசுகிறவங்களையுமே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் இவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு கையில் இருக்க அந்த தண்ணி வந்து கொட்டி போயிடுது. அவன் சாரி கேட்குறான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்னை சன்ரைஸ் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்துட்டு ஆசைப்பட்டேலன்னு சொன்னதுமே, உனக்கு அது கூட ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும், அதை எப்படி நான் மறப்பேன்னு சொல்லும்போது, ஆனால் இப்போ எனக்கு போகிறதுக்கு மைண்டிலேயே நம்ம சொல்கிறா, ஏன்னா அந்த இடத்துக்கு போனவங்க வந்துட்டு எப்பயுமே பிரிஞ்சு போக மாட்டாங்க, ஆனால் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க போகிறது கன்ஃபார்ம் கிடையாது, நான் பிரிய போகிறது தான் கன்ஃபார்ம் அப்படின்றத யோசிச்சுட்ருக்கா. அப்போ திரும்ப அந்த ஜோதா அங்கே வந்து கால் பண்ணிவிட்டு மீட் பண்ண வர சொன்னதுமே, எனக்கு இப்படி முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு, நான் வந்து போயிட்டு வந்துடுறவா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே, சரி ஓகே நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிருது. ஹீரோயினுக்கு அப்போ அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு அங்கே ரொம்ப உட முடியாமல் இருக்குது. அவளுக்கு நேத்தவன் அதை பார்த்ததுனால நேரடியாக அவளுக்கு அங்கே வந்துட்டு அட்டாக்மே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வந்து போயிட்டு இருந்தா, இவனை பார்த்தா அங்கே அந்த ஷோ கூட சேர்ந்து அங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிட்டு வந்துட்டுருக்கான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். நம்ம ஹீரோயினை பார்த்தது ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி எங்கள் பக்கத்தில் அங்கே டச் பண்ணி வந்து பேசினதுமே, நம்ம லீயுமே அங்கே அவளை பார்த்துட்டு, நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ வாட்டு ஏதாச்சும் தப்பாலாம் புரிஞ்சுக்காத, அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம், ஸோ வந்து அவள் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஆக்ட்ரஸ், நான்
அதனால தான் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற சொன்னதும், பரவாயில்லையே ஷோ நீ இப்போ தான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அதுக்குள்ளே நீ இப்போ கன்சீவாக இருக்கியான்னு சொன்னதும், ஆமாம் நான் இப்போ 1 மந்த் கன்சீவாக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் தெரியுமா, எனக்காக வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களுமே கொடுத்து வச்சவங்க தான், உங்களுக்கு இப்போ வரைக்கும் பிள்ளையே பிறக்கலை, அப்படி இருந்தாலும் ரொம்ப பாசமாக வந்துட்டு பார்த்துக்கிறாருன்னு சொன்னதும் ஹீரோ எனக்கு அந்த பேச்சை கேட்டுட்டு அங்கே அழுக வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே லீவ் வந்துட்டு கோமாயிட்டு உன்னோட ஐடென்டிஃபை என்னமோ அது நீ இழந்துடாத, உன் லிமிட்டோட இருந்துக்கோன்னு சொன்னதும் என் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்குச்சின்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாகவுமே நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, யார் என்ன வேணாலும் பேசட்டும், நான் எப்பயுமே உன் கூட சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே பேசும்போது அவப்பாட்டு அங்கே கிளம்பி போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாகுது. வீட்டுக்கு போனதுமே அங்கே திரும்ப அந்த ஜோ வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா, இப்போ பார்த்தியா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காரு, ஆனால் நீ வந்துட்டு வெக்கமே இல்லாமல் இன்னமே வந்துட்டு பிடிக்காதவர் கூட சேர்ந்து இருந்துட்டு அவர் வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கா, நீங்களாம் ஏன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசியிருந்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்கே பேபிக்காக செக்அப் பண்ணப்போ உங்களுக்கு பேபி பிறக்கும், பட் அதை ரிஸ்கில் போய் முடிஞ்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் உனக்கு வேணானா நீ இப்போ கூட என்னை விட்டுன்னு சொல்லும்போது குழந்தைக்காகவா நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ இப்போ எல்லாமே அதை நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டுருக்கா. அப்போ திரும்ப வந்துட்டு அந்த ஜோ அவனுக்கு கால் பண்ணதுமே எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் கிளம்பி போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை இன்றைக்கி நீ போகக்கூடாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லும்போது அப்போ அவன் இல்லைம்மா இது ரொம்பவே முக்கியமான மீட்டிங், நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், பட் நீ அதையுமே வந்துட்டு இப்போ வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே அவள் திரும்ப மெசேஜ் பண்ணிவிட்டு இப்போ வயிறு வலிக்குதுன்னு ஒரு சின்ன மெசேஜ் போட்டேன், உன் ஹஸ்பண்ட் பார்த்தா உன்னை விட்டுட்டு விலகி ஓடி வந்துட்டான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே கழட்டி அங்கே கால் பண்ணி அதை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறான். 7 டேஸுமே முடிஞ்சு போயிடுது. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே டஸ்ட்பினில் போட ஆரம்பிச்சிடுறான். அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸஸ், அவன் இந்த வச்சுருந்த ஃப்ளார்ஸு எல்லாத்தையுமே கிழிச்சு அங்கே வந்துட்டு தூக்கி தூளாக எரிஞ்சிச்சேக்கா. ஏன்னா அவன் வந்துட்டு கால் பண்ணி பேசியிருந்திருக்கான், நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கமே இல்லாமல் பிடிக்காதவர் கூட சேர்ந்து ஏன் இருக்க, அவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ என் கூட தான் சேர்ந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு, உனக்கு அசிங்கமே இல்லாமல் நீ தான் வந்துட்டு அந்த வீட்டில் உட்காந்துட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலையாயிட்டேன். அவன்கிட்ட கால் பண்ணி நீ இப்போ எப்போ திரும்ப ரிட்டர்ன் வருவ வீட்டுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவனை பார்த்தா அந்த மிஸ்டர் கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு இன்னமே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நான் வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மெயில் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொன்னதும் எனக்கு அங்கே மனசே டோட்டலாக உடஞ்சி போயிடுது. சரி ஓகே நீ வீட்டுக்கு வந்ததுமே உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் பார்த்தியா, அதை நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றத சொல்லிடுறா. இவனை பார்த்தா அங்கே ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நீ ஏங்க இவனை வந்து ஃபீல் பண்ணுறீங்க, அதான் வந்துட்டு அங்கே மெயிலை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மெய்ட் வந்துட்டு மேடம் உங்களுக்கு நான் சமைக்குவான்னு சொன்னதும் அவள் பாட்டு எதுவுமே காதில் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனை பார்த்தா அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறப்ப அவனுக்கு ஒய்ஃபோட ஞாபகம் வந்துடுது. வேமா கிளம்பி போனாலுமே இவ விடாமல் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷனாக இருக்குது. பட் இருந்தாலுமே தன்னோட ஒய்ஃபோட ஞாபகமாக அதிகமாக வந்துட்டு அங்கே வந்துட்டு யோசனையாக வந்துட்டு இருக்கும்போது இப்படி அங்கே அந்த நேனி வந்து கால் பண்ணிடுறாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிழிஞ்சு கிடக்கு, ஃப்ளார்ஸ் எல்லாமே அங்கே செதறி போய் கிடக்கவுமே ஷூ நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், என்னை பயமுடுத்தாத, நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பைத்தியம் மாதிரி அவன் பாட்டு தேட ஆரம்பிச்சிடுறான். அங்கே வந்துட்டு அவனுக்கு கண்ணே தெரிய மாட்டேது, தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஐயோ அவள் ட்ரெஸ் எல்லாம் காணாமே, அவளோட பொருளெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போனா, ஷூ நீ எங்கே என்னை விட்டுட்டு போன, தயவு செஞ்சு என்னை பார்க்கவா அப்படின்றத சொல்லும்போது அந்த கிஃப்ட்டை பார்த்துடுறான். அப்போ அந்த நேனிகிட்ட எங்கே அவளன்னு சொன்னதும் நான் வந்துட்டு வரும்போது அவங்க வெளியே போனாங்க சார்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் எப்படி வெளியே போவா, அவள் டிசேபிள் ஆச்சேன்னு சொன்னதுமே இல்லை அவங்க நடந்து தான் போனாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா மிஸ்டர் ஃபேங் வந்துட்டு சரியாக மாட்டான்னு சொன்னது எல்லாமே போய் தானா, அவளுக்கு ஆரம்பத்துலேருந்து என் மேலே டவுட் இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அவன் ஒவ்வொரு டைமே வந்துட்டு நான் இப்படி ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு போதுனப்பெல்லாம் அவளுக்கு வந்துட்டு எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு யோசனையாக வந்துட்டுருக்கு. இப்படி லவ் பண்ணுறவங்க ஒரு காலத்தில் மாறுவாங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்டது, இன்றைக்கி நீ என் கூட சேர்ந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னது எல்லாமே வந்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அவன் எனக்கு திரும்ப சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்கா. நான் எல்லாத்தையுமே கெடுத்துனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணதும் உன்னோட வேலை எல்லாத்தையுமே நீ ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட ஒய்ஃபை தேடு அப்படின்றத சொன்னதும் பாஸ் அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், அவங்களோட ரிங்கை வந்து ஆக்ஷனில் கொடுத்து விற்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் இவனுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றி போயிடுது. அங்கே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு போயிருக்கா. ஐயோ என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு, நான் இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ண என்னோட ஒய்ஃப் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாலான்னு சொல்லிட்டு அங்கே தாங்கவே முடியலை. அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது பண்ணிட்டுருக்கா,
எப்படியாச்சும் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட் அங்கே கவலைப்பட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த மெய்ட் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களான்னு சொன்னதும், உனக்கு என்ன திமிருத்தனமா, நான் வந்துட்டு என் ஒய்ஃபை காணணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ சாப்பிட்றதுக்காக கேட்டுட்டு இருக்க, நான் அவளை பார்த்துக்கிற சொன்னா நீ வந்துட்டு ஏன்ட்ட வந்தால் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நல்ல வேளை இப்படிப்பட்ட ஒரு கோபக்காரன்ட்ட போய் அவங்க வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு கவலையாக இருது அவங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் அந்த ரிங்கை கொடுத்தப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்திருக்கா. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவன் அழுதுட்டு, ஏன் ஷூ நீ என்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன், எனக்கு ஏன் நீ டைவர்ஸ் கொடுத்த, இது எல்லாமே நான் உனக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பைத்தியம் மாதிரி அவன் தேடிட்டே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அவளோட ஃபோன் கிடைக்கவுமே வேமா எடுத்து பார்த்தா, இவன் ஆரம்பத்துலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு அவங்க டேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து மெசேஜ் பண்ணது, அந்த வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவன் டோட்டல் அங்கே உடஞ்சி போயிடுறான். கூட சேர்ந்து இருந்தே இவன் என் குடும்பத்துக்கு எடுத்திருக்காளான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்டாங்க அவன் வந்துட்டு பேசும்போது எல்லாமே நம்ம ஹீரோயின் சரியில்லாமல் பேசினது அப்படின்னா வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு. அதனால தான் வந்துட்டு அவன் ரொம்ப கோவமாகவே இருந்திருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகி போயிடுது. ஏன்னா அவன் அங்கே வந்துட்டு கிளம்பும் போதெல்லாம் இவங்க மெசேஜ் பண்ண பேச எல்லாமே பார்த்துட்டு, அடி பாவி என் குடும்பத்தவே கெடுத்துட்டியா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே வந்துட்டு கண்ணுமுக்கு தெரியாமல் அங்கே கோவம் வர ஆரம்பிச்சிருது. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அந்த ஷோ தான். அவள் எவ்வளோ தைரியம் இருந்தா என் கூட சேர்ந்து இருந்து என்னோடய ஒய்ஃபவே இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தியிருப்பா. அவளுக்கு வந்துட்டு அவள் தகுதி என்னன்னு இன்றைக்கி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக போகும்போது அவள் லைவ் ஸ்ட்ரீம் தான் அங்கே பண்ணிகிட்ருக்கா. பார்த்தா வந்துட்டு இவன் அந்த இடத்துல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். எவ்வளோ தைரியம் தான் என்னோடய ஒய்ஃபுக்கு நீ இப்படி மெசேஜ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவள் லைவ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், என்னோடய ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டா, இதுக்கு காரணம் நீ தானேன்னு சொன்னதும், அப்படியா போயிட்டாளா, அப்படின்னா வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்லன்னு சொன்னதுமே, உன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போயாச்சும் புரிந்துருக்கா, நான் வந்துட்டு உன்னை ஜஸ்ட் ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஒய்ஃபுக்கு வந்துட்டு பேபி தேவை, உன் மூலமாக அந்த குழந்தைய பெற்று வாங்கிக்கலான்றதுக்காக தான் உன் கூட சேர்ந்து ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன நினச்சிட்ருக்கா, உன்ன மாதிரி ஆளை போய் என்னோடய ஒய்ஃபோட பொசிஷனுக்கு நான் கொடுப்பேன்னா அவள் இடத்த யாராலையுமே பிடிக்க முடியாது, அவளை மாதிரி நான் லவ் யாரையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டதுமே, நீ என்ன நினச்சிட்ருக்க, இந்த பேபியை பற்றி கூட உனக்கு கவலை இல்லையா, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிற, உன்னோட ஒய்ஃப் தான் விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொன்னதும் கோவப்பட்டு அடிச்சுட்டு, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து அங்கே தண்ணியை போட்டுட்டு அவன் பாட்டு அங்கே கவலைப்பட்டு அழுகிறான். இதெல்லாம் நான் உனக்காக தானே பண்ணேன், நீ ஏன் என்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிருது. அவள் ரொம்ப கோவமாக இருந்ததெல்லாமே இப்போ தான் புரியுது. என்னால் தயவு செஞ்சு இப்படிலாம் வந்துட்டு இருக்கவே முடியாது, என்கிட்ட திரும்ப வந்துரு, ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே பைத்தியம் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறான். எனக்கு முன்னாடி என்கிட்ட நீ வாலின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்ற மாதிரி தோணுது. அவன் கிட்டக்க போனால் அங்கே கீழே விழுந்துடுறான். ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் அப்ராடுக்கு வந்துட்டு ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அவள் அங்கே வந்துட்டு ஷூன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, இதுக்கப்புறம் நீ அந்த நேமை சொல்லி என்னை கூப்பிடாத, ரேன் கூப்பிட்டு அப்படின்றத சொல்லும்போது, ஏன்னா அது அவங்க சிஸ்டரோட நேம் போல், நான் இதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டராக தான் வாழ போகிறேன், நான் அவளுக்கு என்ன கடமை பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா. அவள் இறந்து போயிட்டா போல். அப்போ அங்கே வந்துட்டு இந்த பார்த்தியா ஷோயோ அவங்க லீக்கும் அவங்க ஒய்ஃபுக்குமே நான் தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி அவங்கள பிரிய வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி கொடுத்துட்ருக்கா அப்படின்ற சொன்னதும், அப்படின்னா இவன் இன்னமே திருந்தலையா, எல்லா பழையும் டோட்டலாக அவன் மேலே அங்கே போட்டானான்னு சொன்னதும், அவங்க வந்துட்டு அனுபவிக்கட்டுமே வீடு அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்த வீடியோஸ்லாம் லீக் ஆகிருக்குப்பா, அந்த லைவ்லேயே வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் போட்டு அடிச்சிருக்கான் போயிட்டு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீடியோ எல்லாமே லீக் பண்ணது நான் தான் சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நல்ல விஷயந்தான், நாங்கள் எல்லாருமே நீ அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்வேன்னு நினச்சோம், ஆனால் இப்படிலாம் உனக்கு நிலைமை வரும்னு நாங்கள் நினைக்கலன்னு சொன்னதும், நான் இதுக்கப்புறம் பழச எதையுமே பேச விரும்பலை, நான் புதுசாக என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்கிறான். அப்புறம் அந்த லீவ் வந்து அங்கே கிளம்பி வந்ததுமே ஆஃபீஸ்க்கு வெளியே ஏகப்பட்ட மீடியாஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ வெளியே போனால் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னதும், இல்லை பரவாயில்ல நான் போய் பேசினேன்னா என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு அதை நேரடியாக பார்க்க கூட செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ அங்கே வந்ததுமே கழுவி ஊற்றுறாங்க, ஒய்ஃப்க்கு வந்து துரோகம் பண்ணவேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறப்ப, நான் அப்படி வந்து ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஆனால் என்னோடய ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு நீ என்னை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே அழுதுட்டு பேசினதுமே, அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலேயே வந்துட்டு தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது, இவனை மாதிரி ஆளெல்லாம் போய் எப்படி வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க, ஒய்ஃபை வந்து டிசேபிளாக இருந்தால் இவன் சீட் பண்ணுவானா, அப்படி வந்து பிடிக்கலன்னா டைவர்ஸ் கூட கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசினதுமே, ஆமாம் இது கரெக்ட் தான், இவன் வந்து போய் தான் பேசி நடிச்சிட்டு இருக்கான், ஏன்னா வந்துட்டு இவன் கம்பெனியோட ரெப்புடேஷனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்டு இது எல்லாத்தையுமே அங்கே காமிச்சிட்டு, நீ என்னப்பா வந்துட்டு அவனுக்கு திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீ
ஒரு விஷயம் சொல்லு, உன் சாப்பாடு வந்து சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நீ அதை எடுத்து சாப்பிடுவியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை எப்படி போய் சாப்பிட முடியும்னு சொன்னதும், அதே மாதிரி தான் அவனுமே நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், நல்ல டிசிஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. இவன் வீட்டில் பார்த்தா நல்லா தண்ணியை போட்டு அங்கே போதையில் கிடக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. எதுக்காக நீ உன்னோட லைஃப்பை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வாழ்க்கையவே நாசமாக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டு அடித்ததுமே அவங்க அம்மா, நீங்கள் ஏன் இப்படி என் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, இத்தனை பிரச்சனைக்கு காரணம்னா அந்த ஷூ தான், அவள் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் போன வயசு தானே அவனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், அங்கே அதை கேட்டுட்டு இவன் வந்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியோட சீவாக இருந்துட்டு இந்த மாதிரி கேவலமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், பெரிய கம்பெனியோட சீவாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஒய்ஃபை என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து தலையில் அடிச்சுட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான், அவள் வந்து ஹெல்த்து சரியில்லாதவன் தெரியுமா இல்லையா, அவளை நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் வந்துட்டு எதுக்காக வேறு ஒருத்தையை தேடி புள்ள பெற்றுக்கிறதுக்காக போகிறேன், அந்த குழந்தைய கொடுத்து சமாதானப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன் இத்தனை விஷயமே. ஆனால் அதை புரிஞ்சுக்காவ என்னை விட்டுட்டு போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான், அவள் என்கிட்ட வந்து திரும்ப வரலன்னு வச்சுக்கோமே, உங்களை சாகிற வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே கோவப்பட்டதுமே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க. அவன் பிடிச்சி தள்ளி விட்டது, உன்னோட அம்மாட்ட நீ எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், எனக்கு யாருமே தேவை கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னதும், நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஷூ உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் அவன் வந்து விட்டுட்டு போகிறா, நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வா, நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே பேசி அங்கே சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு எங்கேயும் வரமாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். பிறகு அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் இப்போ வந்துட்டு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, அவங்க ட்வின் சிஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியுமில்லன்னு சொன்னதுமே, அதை எப்படி நான் மறப்பேன், அவள் அப்ராட்லலாம் இருக்கா, நான் வந்துட்டு உடனே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு இவனுமே அங்கே கிளம்பி போயிட்டு அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டதுமே, அப்போ டாக்டர் இப்போ தான் அவங்க கிளம்பி போனாங்க, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்களே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், பாஸ் இன்னொரு க்ளூமே கிடச்சிருக்கு, இவங்க வந்துட்டு பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அந்த ஃபோட்டோ பாருங்கள் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு வேகமாக கிளம்பி போகிறாங்க. இங்கே டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி, ஒரு பர்சன் வந்து உன் ஃபோட்டோவை காமிச்சு அது வந்து யாருன்னு கேட்டாங்கம்மா, இப்போ நீ இருக்கிற இடத்துக்கு தான் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னதுமே, நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறா. வந்து அவன் பார்த்தாலுமே அங்கே நம்ம ஹீரோயினை காணும், அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் இப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப, அங்கே வந்துட்டு இந்த இடம் வந்து பார்த்தீங்களா பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல போய் பெயிண்ட் பண்ணுறதுன்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அங்கே ஒரு பேலஸ் மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த வீடே நம்மளோட தான், இதுக்கப்புறம் நீ நானுமே இங்கே ஒரு ராஜா ராணி மாதிரி வாழ போகிறோன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ, ஏன் நான் வந்து ரொம்ப டிசேபிளான பர்சனாக இருக்கேன், என் கூட சேர்ந்து இருந்து உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடாதா, நீ ஏன் வந்துட்டு பண்ணிட்டுருக்க இந்த மாதிரின்னு சொன்னதும், நீ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட நீ பேசவே பேசாத, உன்னை பார்த்ததுமே ஃபஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சி போயிடுச்சு, நான் வந்துட்டு நான் அந்த லெவலுக்கு லவ் பண்ணிட்டுருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாத, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ஃபேவரட் பிளேஸில் நீ வந்து பெயிண்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பெரிய ஆர்ட் கேலரி வைக்கணும், அதுதானே அப்படின்றத சொல்லியிருக்கான். இந்த உலகத்திலே வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான பெயிண்டிங் என்ன தெரியுமா, அது நீ தான், நீயே வந்துட்டு எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் எங்கள் பாசமாலாம் பேசி இருந்திருக்கான். இப்போ அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே அதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா அவன் அங்கே இருக்கான், நீ வந்துட்டு போய் பேசலையான்னு சொன்னதும், அவனுக்கு எனக்குமே வந்து எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்றப்ப நான் ஏன் அவன்கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இது என்னோட ஒய்ஃப் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடியே போனதுமே, பாஸ் நீங்கள் இப்போ உடனே கம்பெனிக்கு கிளப்பணும், நீங்கள் வந்துட்டு பண்ணுற வேலையால் கம்பெனியில் ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். அவர் கோமாயிட்டு எங்கள் கத்த ஆரம்பிச்சிடுறாரு, நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணுற வேலையால் டோட்டலாக அவங்க கையை ஊட்டி எல்லாமே போயிடுச்சுன்னா அப்புறம் உங்கள் ஒய்ஃபை தேடுறது கூட காசு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க திரும்ப வந்தாங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் நல்லா வச்சுக்கிருவீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்டதுமே அவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே கம்பெனிக்கு கிளம்பிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது, அவனுமே கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட், இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து திரும்ப ரிட்டன் வர போகிறாங்க, அவங்க ஆர்ட் கேலரிலாம் வந்து வச்சுருக்காங்கல்ல, நீங்கள் என்ன மீட் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும், நான் வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போவேன், அவளுக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிக்குன்னு எனக்குமே தெரியும், நான் அவளை எப்படியாச்சும் வந்து ப்ரப்போஸ் பண்ணி இன்றைக்கி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பொக்கேலாம் வாங்கிட்டு போகும்போது அந்த ஷோ அங்கே தான் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கா. அவனை பார்த்தது ஃபேஸ் அங்கே மறைச்சி வேற வச்சுக்கிறா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அந்த ஷூ தான், அவள் வரட்டும், நான் அவளை சும்மா
விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அங்கே கோமாயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தாங்க அந்த பெயிண்டிங்கை பற்றி எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு விளக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கும் போது நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. பொக்கே கொடுத்து அவளை அங்கே வெல்கம் பண்ணி பேசினதுமே ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகிடுது. இவன் என்னடா திரும்ப இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ உனக்கு ஃப்ளார்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லை, இந்த பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் யார், எனக்கு யார் சொன்னது ரோஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் எதுவும் பிடிக்காது, நீங்கள் வந்துட்டு யாரோ நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ என்கிட்ட நடிக்காத, என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு எனக்கு அடையாளம் தெரியாதா, நீ எங்கே இருந்தாலுமே நான் ஒன்றும் வந்து கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னதும் ஐ திங்க் உங்களுக்கு மூளை கிளம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே இது வந்து அந்த மிஸ்டர் லீ தானே, ஆல்ரெடி வந்து வேற ஒரு லேடி கூட சுற்றி தான் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணால் இப்போ திரும்ப வந்துட்டு புதுசாக இங்கே வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காதிங்க, நான் என்னோடய ஒய்ஃப்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு வந்துட்டு தெரியாமல் நீங்கள் வாட்டு உளரக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து போனதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட வந்துட்டு கோவப்படாத, நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, அது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்குவ, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிறேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே நான் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு ஹீரோயினை நீ ஃபஸ்ட்டு என் கூட வான்சிட்டு அங்கே வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக்காகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாரு. நீ என்ன வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, நீ யாரையாச்சுக்கும் வந்து உன்னோட ஒய்ஃப்னு சொல்லுவியான்னு சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டு யாரும் ஊடால வந்து பேசுகிறதுக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ இப்படிங்க வந்து பிரச்சனை பண்ணாதன்னு சொன்னதும் பார்த்தியா உனக்கு என் பேர் ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீ என்னை வந்து மன்னிக்கலாம்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதுமே என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அடுத்தவங்க பொண்டாட்டி வந்துட்டு ஓம் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கேட்பையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட ஒய்ஃப்னு சொன்னதும் அங்கே அவர் வந்துட்டு நீ வெண்ட்டு அந்த தப்பிக்க இதே மாதிரி ஆக்டிங் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆமாம் நானும் இவருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இவர் என்னோட ஒய்ஃப்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ காட்ஸை கூப்பிட்டு உன்னை அடித்து வெளியே வரட்டணுமான்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் இன்னைக்கு இதோட எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடுறா. அப்போ அவர் நான் வந்து உன்னை வந்து லவ் பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, நான் வந்து ஒரு சான்ஸ் தானே கேட்குறேன், எனக்கு ஒரு சான்ஸ் நீ கொடுப்பியான்னு சொன்னதும் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த லவ்ன்ற வந்து விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு மேரேஜ் என்ற ஜெயிலில் போய் நான் விழுக விரும்பலன்னு சொன்னதுமே நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுமதி கொடுப்பேன், நான் எப்பயுமே உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிருவேன், நீ உன்னோட ட்ரீம் எல்லாத்தையுமே ஃபில்ஃபில் பண்ணலான்னு சொன்னதும் நான் இப்போயுமே அதை தானே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நீங்கள் யார், நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பை நானே வந்து பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன், இந்த மாதிரி ஸ்வீட்டான வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஆல்ரெடி நான் ரொம்ப ஹர்ட் ஆகி போயிருக்கேன், திரும்ப அதில் போய் நான் விழுக விரும்பலன்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் தான், நான் உன்னை கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன், நீ வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே விஷ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ அந்த ஷோவை பார்த்தா அங்கே கேப்பெல்லாம் போட்டுட்டு நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் மேடம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பொக்கேலாம் கொடுக்குறா, இப்படியே வச்சு கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் தலையிலேருந்து கேப் எடுத்துகிட்டு நீ இப்படிலாம் வந்தீங்கன்னா நான் வந்துட்டு உன்னை அடையாளம் பார்க்காம விட்டுருவேனா, இது எந்த சினிமாவை பார்த்து நீ கற்றுக்கிட்ட அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு ஓ நிலைமை இப்படி வந்துட்டு மாறி போயிருச்சுல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஆனால் நீ வந்துட்டு எப்படி இருக்க பிச்சைக்காரியாக தெரிஞ்சிட்ருக்கியே, ஏன் நான் வந்துட்டு விட்டுட்டு போன பிறகு கூட அவன் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கலையா, இவ்வளோ ஃபேமஸான ஆக்டராக வந்துட்டு இன்றைக்கி வீடை தொலைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, உன்னால தான் வந்துட்டு எனக்கு இந்த நிலைமை ஆகிருச்சு, நீ தான் அந்த வீடியோ எல்லாத்தையுமே லீக் பண்ண அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பி என்னை போக் பண்ணாமல் இருந்தேன்னா நான் ஏன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்க போடேன், நீ பண்ணதுக்கு வந்துட்டு உனக்கு அப்போவே நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. நீ எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கியே, உன்னோட ஹஸ்பண்ட் வேறு ஒரு லேடியை தேடுறாங்கன்னா அதுக்கு நீ வந்து சரியில்லாமல் இருந்திருக்கன்னு தானே அர்த்தம், ஒரு நாள் ஒரு குழந்தைய கூட பெற்று கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் கோவப்பட்டுங்க கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதை நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கணும், கொடுத்துருந்தேன்னா உனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறதுக்கு வாய் இருந்திருக்காதுல்ல, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்க, அடுத்த ஹஸ்பண்டை பறித்து வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இப்போ நீயுமே சீரழிஞ்சு போய் நிற்கிற, உன்ன மாதிரி லேடிகிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சைட போகும்போது என்ன ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் அவர் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்திரவாசி ஓவராக பேசுறியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே உன்கிட்ட பேசிய நேரத்தை வேஸ்டாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போகிறப்ப அவள் கத்தி எடுத்துகிட்டு குத்த போகிறா. ஆனால் அப்போ நம்ம லீவ் வந்துட்டு அங்கே காப்பாற்றி எழுறான், அவன் கையில் அடிபட்டுருது. அங்கே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இன்னுமே நீங்கள் வந்துட்டு இவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பாடாப்பட்டுருக்கீங்களே, ஏன் உங்களை மன்னிச்சவ ஏற்றுக்க போகிறாளா, அது எப்பயுமே நடக்காதுன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு இவளை பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னதும் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக பார்த்தா நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, என்னோட ஆளுங்க வந்துட்டு அவளை பிடிச்சிருவாங்க அப்படின்றத சொல்கிறான்.
கொஞ்ச நேரம் பேசணும்னு சொன்னது, உன் கூட சேர்ந்து எதையுமே நான் பேச விரும்பல. ஆல்ரெடி அந்த ஷூ வந்து செத்து போயிட்டா அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா நீ ஒத்துக்கிறியா? நீ தான் என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேத்துக்கு டைவர்ஸே ஆகல. நான் இன்னும் அதில சைனே பண்ணலையேன்னு சொன்னதும், எனக்கு அத பத்தி கவல கிடையாது. நான் ஷூவே இல்லன்றப்ப நீ என்னத்த வந்துட்டு என்ட்ட பேச போறன்னு சொன்னதும், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? அந்த பேபியே நான் வந்துட்டு உனக்காக தான் பெத்தெடுக்கிறதுக்கு அவட்ட வந்து போனேன். வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னதும், ஓ! அப்படியா? அவ பிரெக்னன்ட் ஆன பிறகு அப்படின்னா நீ அவள திரும்ப ஒரு தடவ கூட டச் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அவனால எந்த ஒரு பதிலுமே பேச முடியல. அவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ வந்துட்டு என்ன மனசளவுல ரொம்ப எப்பயோ வந்து உடைச்சிட்ட. நான் என்னைக்கோ வந்து செத்து போயிட்டேன். திரும்பவும் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருந்தேன். என்னோட லைஃப்ப நான் வந்துட்டு ஸ்பாயில் ஆக்கிக்க விரும்பல அப்படின்ட்டு சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, இவன் ரொம்ப அங்க வந்துட்டு ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் உன்ட்ட நான் எதுவுமே பேச விரும்பல. நம்ம 2 பேரும் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும். நீ உன் லைஃப்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க போனதுமே, அங்க ரொம்ப கவலையாயிருது அவனுக்கு. அப்ப அவள புடிச்சு அங்க இழுத்துட்டு வந்ததுமே, இவள அரெஸ்ட் பண்ணி அங்க போலீஸ்ல போட்டுருங்க அப்படின்ற சிலப்ப, அங்க நீ வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அவ உன்கிட்ட வரல பார்த்தியான்னு சொன்னதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான். நீ எனக்கு ட்ரக் குடுத்து என் கூட ஒண்ணா இல்லன்னா, இத்தனை பிரச்சனையுமே வந்திருக்காதுன்னு சொன்னதும், ஆனா நீ என்ன பண்ணுவப்பா? இப்போ உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த விஷயம் தெரியாதே. நீ தான் முழுசா தப்பு பண்ணியிருக்கன்னு நம்பிட்டு இருக்கா. நீ நெனச்சாலுமே உன்ட்ட திரும்ப வரமாட்டான்னு சொன்னதும், இவ சாகுற வரைக்கும் வெளிய வரக்கூடாது. இவள அடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின் போயிட்டு இருந்தா, யாரோ ஃபாலோ பண்ற மாரியே இருக்கு. அங்க வந்துட்டு கல்லெடுத்து அடிச்சிடுறா. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, லீ தான். நீ எதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொன்னதும், உனக்கு சேஃப்டிக்காக தான் சொன்னதும், என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போனப்பயே நான் கவலைப்படல. நீ தெரு வரைக்கும் வந்து என்னைய காப்பாத்தவா போற? நீ வேலைய பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போனதும், இவன் ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு அங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு பேசினால, நான் இருக்க வேண்டிய பெட்டில் வேற ஒருத்தருக்கு இடம் கொடுத்த பிறகு நான் வந்து உன் கூட சேர்ந்து ஏன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அவள் ரோட்டில் வச்சு பேசின விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து நினச்சி கவலையாயிட்டு, நான் வந்து பண்ண பெரிய தப்புனா குழந்தைக்காக வேற ஒருத்தைய போய் நான் தொட்டது தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டு அவனுக்கு பிளட்டாக வேற வாமிட் வந்துடுது. அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உடம்பு முடியாமல் போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. கனவுல பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு பர்சன் வந்து அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டு அவன் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற சொல்கிறப்ப அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் என்னோடய ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறப்ப நீங்கள் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்த்தா தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற சொன்னதும், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு என்னோடய ஒய்ஃப் வேணும், எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படின்றது அங்கே சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவர் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கம்பெனி வந்துட்டு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நான் ஏன் உங்கள் கூட இருக்க போகிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒய்ஃபை நீங்களாவே தேடுங்க அப்படின்ற சரி டைம் பாட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறான். இவனுக்கு பார்த்தாங்க பிளட்டாக வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அங்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நீ குடிச்சு குடிச்சு ஏன் இப்படி உடம்ப கெடுத்து கடைசியில் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே கோவப்படுறாரு. அவனை பார்த்து அங்கே வந்துட்டு எனக்கு என் ஒய்ஃப் வேணும்னு சொல்லிட்டு அழுகிறப்ப அவங்க அம்மா அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு என் பிள்ளைகிட்ட இந்த மாதிரி பேசலாம், அவன் வந்துட்டு எப்படி இருக்கான் பார்த்தீங்களான்னு சொன்னதும் அவன் நிலைமையை பாரு, இப்படியே போனால் அவன் செத்து போயிடுவான், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரவங்க ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போங்க அவங்க அம்மா அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணதுமே, ஆண்டி நீங்கள் எதுக்காக இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோமா, நீ எதுக்காக ஆண்டின்னு கூப்பிட்றேன்னு சொன்னதும் உங்கள் பையனோட எக்ஸ் ஒய்ஃப்ன்றப்ப ஆண்டி தானே கூப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு ஒரே ஒரு டைம் வந்து அவனை மீட் பண்ணவான்னு சொன்னதும் அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதும், நான் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க சொல்லலாமா, அவன் ரொம்ப நிலமை மோசமாயிருச்சு, இந்த பாருன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோலாம் காமிக்கிறாங்க அவன் பிளட்டை வாமிட் எடுத்ததெல்லாம். ஸோ நீ ஒரு தடவை வந்து பேசினேன்னா அவன் சரியாயிருவான்னு சொன்னதுமே, எனக்கு இதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது, அந்த ஷூ வந்துட்டு எப்பயோ செத்து போயிட்டா, நான் வந்துட்டு உங்கள் பையனுக்கு யார், நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் கால்லாம் பண்ணாதீங்க, இப்படி தொந்தரவு பண்ணிங்கன்னா நான் போலீஸில் தான் கால் பண்ணுவேன்னு சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு கவலை ஆகிட்டு இது எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்துட்டு பிளட்டாக வாமிட்டாக வந்துச்சுக்கோவுமே நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்காம ஒழுங்காக வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி உடம்பை பார்த்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே ஒன்றுமே நடக்காது அப்படின்ற சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான். அப்போ அவங்க வந்து பேசின அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதெல்லாம் கேட்டுட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நீ இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ, நீ உன்னோட லைஃப்பை வாழு அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக விட மாட்டேன், நான் எப்படியாச்சும் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ரொம்ப கவலையாயிட்ட அவங்க அப்பா நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதாயா, உன்னால தான் என் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, பிள்ளை வேணும்னு சொன்னேன், அந்த பிள்ளையுமே இல்லாமல் போயிடுச்சு, என் ஒய்ஃபுமே என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொன்னதும் அவங்க அப்பா கோவப்பட்டு அடிச்சுட்டு எப்படியாச்சும் போய் தொலை அப்படின்றத சொல்கிறாரு.
ஹீரோயின் திரும்ப அங்கே கண்ட்ரியை விட்டு அங்கே வந்து அப்ராடுக்கு கிளம்பிடுறா. நீ என்னப்பா வந்துட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நான் ஏன் கொடுக்குறேன்னு சொல்லு, என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு என்னோட அப்பா சீட் பண்ணப்ப அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஹெவனில் இருந்தா அந்த ஆளுக்கு வந்துட்டு பார்த்துட்டு சான்ஸ் கொடுக்குறேமான்னு சொல்லிட்டா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இவனுமே ஒரு பிள்ளைக்காக அடுத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்த பெட்டில் இன்னொருத்திக்கு போய் அவன் இடம் கொடுத்துருக்கான். அவன் எப்பேற்பட்ட மனுஷன், அதை எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையும் அந்த இடத்துல வச்சு கூட பார்க்குறதுக்கு அவனுக்கு தோணுச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டு நான் இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. இங்கே நம்ம லீயை பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் மீட் பண்ணி சமாதானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தால் கதவு லாக்காக இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். அங்கே கார் போகிறத பார்த்துட்டு பின்னாடியே ஓடிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டே போயிட்டுருக்கான். பட் ஹீரோயின் குட் பை சொல்லிட்டு அவள் பாட்டு விட்டுட்டு போனது இவன் பாட்டு அங்கே பைத்தியம் மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா 4th anniversary அங்கே ஒய்ஃபோட சேர்ந்து அவன் கொண்டாடுறதா நினச்சிட்டு அங்கே ஒரு டாலை வச்சுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இந்த பார்த்தியா இந்த டைம் நான் கரெக்டாக உனக்கு டைம் கொடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன், நீ தான் வந்துட்டு என் உலகமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இப்படி லீக் குரூப் வந்துட்டு அஃபிஷியலாக வந்து டேக்ஸ் எல்லாமே கட்டாமல் பெரிய ப்ராப்ளம் மாட்டிக்கிருச்சு, பேங்க்ராப்ட்டுமே ஆயிடுச்சு. அவருமே எங்கே போனாருன்னு தெரியல. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே தண்ணியை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரியே தோணிட்டு ஷூ என்னை பார்க்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுகிட்டே அவன் மயக்கமாயிடுறான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. பட் வந்துட்டு இந்த சீன் வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின் 100% கரெக்ட். அவள் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒருத்தி எப்படி டச் பண்ணலாம், அப்படி வந்து அவன் ட்ரக்கு கொடுத்து வந்து தப்பு பண்ணதாக சொல்கிறான். பட் இருந்தாலுமே அதுக்கப்புறமே அவன் தொடர்பில் தான் இருந்தான், குழந்தைக்காக இருந்தேன்னு சொல்கிறான். பட் வந்து ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டா. இவன் வந்துட்டு உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்லை இதுதான் கரெக்டான முடிவான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஐஸ்.